இன்று நாம் என்ன பாடல் பார்க்க போகிறீங்கன்னா பழமொழி 400. இந்நூல் பார்த்திங்கன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இதில் 400 பழமொழிகள் கொண்ட பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடல் இறுதியில் ஒரு பழமொழி இருக்கும். இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சமண சமயத்தை சேர்ந்தவர். இப்போது நம்ம முதல் பாடலை பார்க்கலாமா? அந்த பாடலின் பொருள், அதில் உள்ளடக்கிய பழமொழி, அந்த பழமொழியின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல் பாடல்: ஆற்றும் இளமை கண் கற்கலான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்ற சுரம்போக்கி உல்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். இதுதான் பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இளமை காலம் எப்படிப்பட்ட காலம்? உடல் வலிமை, மன வலிமை, கற்றுக்கொள்ளும் திறன், இவை அனைத்தும் நிறைந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம கல்வி நல்லா படிக்கணும். அப்படி படிக்காமல் சோம்பலாக நேரத்தை கழித்து விட்டு இங்கே ஓடிக்கிட்டு வீணாகிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், முதுமை காலத்தில் நமக்கு மதிப்பு, மரியாதை, சமூக அங்கீகாரம் எதையும் பெற முடியாது. இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மாணவன் பள்ளி பருவத்தில் படிக்காமல் நேரத்தை வீணாக்கிவிட்டு தேர்வுகளில் தோல்வி அடைகிறான். அப்படி அடைந்த பிறகு வேலைக்கு செல்லும் வயதில் என்னை மதிக்க வேண்டும், நல்ல வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு தேவையான கல்வி இல்லாததுனால அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல. ஏன்னா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலை. அதனால் பிற்காலத்தில் அதற்கு உண்டான மதிப்பு கிடைக்காம போச்சு. இதுதான் இந்த பாடலின் பொருள். இந்த பாடலில் எங்கே பழமொழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரி எது தெரியுமா? சுரம் போக்கி உல்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். இதுதான் பழமொழி. இந்த பழமொழியின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரம் போக்கி, அதாவது பயனற்ற நடை, சோம்பல், ஒதுக்கப்பட்ட உழைப்பு, எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காங்களே, அதுதான் மீனிங். உல்கு கொண்டார் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியேற்பட்ட மாதிரி வேலை செய்யாமல் சோம்பலாக இருந்தால் யாரும் ஊதியம் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார்கள். அதான் பொருள். அடுத்த வரி: மரம் போக்கி கூலி கொண்டார். இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, மரம் போக்கு, அதாவது பயனுள்ள உழைப்பு. மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், யாரும் மரத்தை வெட்டினாலும் அதுக்கு உண்டான கூலி கொடுப்பாங்க. அதுதான் கூலி கொண்டார். அதற்கு உண்டான ஊதியம் கொடுப்பார்கள். அதான் இதனுடைய பழமொழி. சுரம் போக்கி உல்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். சரிங்களா? இப்போது மறுபடியும் அந்த பாடலை பார்க்கலாமா? ஆற்றும் இளமை கண் கற்கலான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்ற சுரம் போக்கி உல்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார். சரிங்களா? அடுத்த பாடலை சந்திப்போம்.